ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு 10% அளவுக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் விலை குறைய வாய்ப்பு இருக்கா? மத்தபடி நாம தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ண 3 ஸ்டாக்ஸையும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாமா? இல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வியூவரா இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர மறக்காம கன்சல்ட் பண்ணணும். முதல்ல நாம டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ஷேர்ஸ பத்தி பார்த்துருவோம். இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ஷேர் இன்னைக்கு இன்ட்ராடேல மேக்ஸிமமா 9% மேல இந்த ஸ்டாக் விழுந்திருக்காங்கங்க. இந்த 9% மேல இவங்க விழுந்தது ப்ரீவியஸ் எப்ப பார்த்தோம்னா, அதாவது லார்ஜஸ்ட் சிங்கிள் டே டிராப் எப்ப நடந்துச்சுன்னா, பிப்ரவரி 2022ல ரூ. 1000 மேல இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஆனா அந்த ரூ. 1000 மேல கடந்த ஒரு மாசம் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, கடந்த 5 நாள் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த ஸ்டாக் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. 52 வீக் ஹைல இருந்து ஆல்மோஸ்ட் ரூ. 100 அளவுக்கு இந்த ஸ்டாக் கரெக்ட் ஆயிருக்காங்க. இந்த ஸ்டாக்குக்கு இந்த ரிசல்ட்ஸ் காரணமா இந்த டவுன்ஃபால் கேட்டீங்கன்னா, ரிசல்ட்ஸ் காரணம் கிடையாதுங்க. ரிசல்ட்ஸ் நல்லபடியா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டும் நல்லபடியா தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டாக் ரேலி ஆயிருக்கணும். ஆனா ரேலி ஆகல. மிஸ்டர் மார்க்கெட்டுக்கு பிடிக்காத சில விஷயங்களை அவங்களோட ரீசென்ட் இவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது சில டிமாண்ட் அண்ட் அவுட்லுக் கொடுத்திருக்காங்க. அதுதான் காரணமா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜாகுவார் லேண்ட் ரோவரோட டிமாண்ட் யூரோப்பியன் யூனியன் அண்ட் யூகேல கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நார்த் அமெரிக்கால இம்ப்ரூவ்மெண்ட் தென்படுது. ஆனா அந்த அளவுக்கு இல்லைன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைனா டிமாண்ட் ஓரளவுக்கு ஸ்டேபிளா தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ரீசனா இருந்திருக்கு மிஸ்டர் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்டாக்கை கீழே அடிக்கிறதுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, கரண்ட் ஆர்டர் புக் 1,33,000 யூனிட்டா இருக்கு. இது போன குவார்டர்ல 1,50,000 யூனிட்ஸா இருந்திருக்கு கரண்ட் ஆர்டர் புக். இது 2வது காரணமா பார்க்கப்படுது. 3வது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி பிசினஸ் அவுட்லுக் கொடுப்பாங்க, ஃபியூச்சர் அவுட்லுக் கொடுப்பாங்க. இவ்வளவு மார்ஜின்ஸ் இருக்கும். நீங்க ஐடி கம்பெனிஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, லைக் இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட எபிட்டா மார்ஜின்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல வெறும் 8.5% இருந்த மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2025லயும் அது 8.5% அளவுக்கு இருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. சேம் ஃபிளாட் மார்ஜின்ஸ் இருக்கும்னு சொல்லி சொன்னது நம்மளோட மிஸ்டர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஆனா ஃபினான்ஷியல் இயர் 2026ல அவங்க எபிட்டா மார்ஜின்ஸ் 10% அளவு இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 3 விஷயம், ஜாகுவார் லேண்ட் ரோவர் சேல்ஸோட டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம ஆர்டர் புக் கொஞ்சம் குறைஞ்சதா சொல்லியிருக்காங்க. பிளஸ் இவங்களோட அவுட்லுக், பிசினஸ் அவுட்லுக் ஃபினான்ஷியல் இயர் 2025ல பிளாட்டா இருக்கும்னு சொன்னதுனால மிஸ்டர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. இன்னொரு காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா, ஹைபிரிட் கிராஸோட மோகம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில நிறைய வருது. அதனால இவி செக்மெண்டோட கார்ஸோட வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் கொஞ்சம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுது. பிளஸ் இந்த டாடா மோட்டார்ஸ்குள்ள கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் இருக்கு. இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்டோட வால்யூம்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 2025ல ஸ்டேபிளா இருக்கும், இல்ல டிக்ளைனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுறதுனாலையும், பிளஸ் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, Q1ல எங்களோட டிமாண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லைட்லி லோயர் டிமாண்டா தான் இருந்திருக்கு. இன்னும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் ரெக்கவரி தென்படுறதுக்கு Q2 வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் குவார்டர் ஆகும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் Q1ல நிறைய காஸ்ட் ப்ரெஷர் இருக்கு. கமோடிட்டி காஸ்ட் பிரைசஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. இது செட்டில் ஆகிறதுக்கு பாத்தீங்கன்னா Q1 ஆர் Q2 குவார்டருக்கு மேல ஆகணும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ், டிவிடெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தா ஃபினான்ஷியல் ஏர் பாத்தீங்கன்னா டாடா கேபிட்டல் மெர்ஜ் பண்ண சொல்லி நிறைய பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்தாலும், பிசினஸ் அவுட்லுக் ஃபினான்ஷியல் இயர் 2024க்கு கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிற காரணத்தினால தான் நம்மளோட டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் ஷேர் இன்னைக்கு 9% மேல நியர்லி 10% அளவுக்கு கரெக்டா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் ஒரு 620 640 ரூபாய்க்கு போயிருக்காங்க. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் நியர் டேர்ம் பிரச்சனை. இந்த ஸ்டாக்கு லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் இவில ஒரு நல்ல மார்க்கெட் பிரசன்ஸ் வச்சிருக்க போறாங்க. டெட் ஃப்ரீ கம்பெனியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பாசிட்டிவ் கிளாஷ் வரும்போது நிறைய R&D பண்ணுவாங்க. நியூ டாடா ஆல்ட்ராஸ் ரேஞ்ச் கூட இவங்க கொண்டு வர போறதா பேச்சு அடிபட்டு இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அண்ட் நியர் டேர்ம்ல இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு இருக்கிற பிரச்சனை. ஒரு வருஷத்துல இந்த மாதிரி ஸ்டாக்னட் மார்ஜின் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறதுனால மார்க்கெட் இந்த ஸ்டாக்கை அடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கீழே
நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா Q2ல தான் வந்து கொஞ்சம் டிமாண்ட் பிக்கப் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பனால Q1 ரிசல்ட்ஸ் வரும்போது இன்லைன் இல்ல எஸ்டிமேட் கீழே விழுந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே குறையறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த சமயத்துல இதெல்லாம் ஒரு நல்ல கன்சிடரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம்ல நிறைய ப்ரெஷர் வந்து பாயிண்ட்ஸ் இருக்கனால ஸ்டாக்கோட பிரைஸ் கொஞ்சம் புல் பேக் ஆகலாம். டிவிஆர் டாடா மோட்டார்ஸ் டிவிஆர் பதிலாக கன்சிடர் பண்ணீங்கன்னா கன்வெர்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு நல்ல ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நம்ம ஆர்விஎன்எல் ஐஆர்எஃப்சி ஷேர்ஸை பத்தி பார்த்திருக்கோம். ஆர்விஎன்எல் ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் வெறும் 2.3% அளவுக்கு ரிட்டர்ன்ஸும், ஐஆர்எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல வந்து 4.10% அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலா பார்க்கும்பொழுது ஆர்விஎன்எலுக்கு 260 ருபீஸ் வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ஜோனா வந்து இருக்க பொழுது அதை அவங்க பிரேக் பண்ணாங்கன்னா 230, 245 இல்லைன்னா 220 லெவலுக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்பர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேப்டுங்க. ஒரு 280 or 290 ஜோன் வந்து பாத்தீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அவங்க வந்து 275 லெவல வந்து பிரேக் பண்ணணும். ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 160 ஒரு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு, 150 ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு, அதை அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. 145, 130, 120க்கும் இந்த ஸ்டாக் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டு ஸ்டாக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்க வேண்டிய டைம் வந்து இருக்கு. இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து அவங்க நெட் ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் பாதிச்சுட்டு வந்து இருக்கு. ஆர்விஎன்எல் பொறுத்த வரைக்கும் ஆர்டர் புக் வந்து நிறைய பேக் பண்ணிருக்காங்க. ரீசெண்டா கூட 167 crore ஆர்டர் வந்து பேக் பண்ணிருக்காங்க. வர்ச்சுவலி டெட் ஃப்ரீ கம்பெனியா வந்து இருக்காங்க. ஆர்டர் எக்ஸிகியூஷன் அந்த கம்பெனிக்கு வந்து இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்கு காமனா இருக்கிற விஷயம் என்னன்னா கவர்மெண்டோட கேபெக்ஸை நம்பி இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நம்பி இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ரீசெண்டா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின், மெட்ரோ ட்ரெயின்ஸ் அந்த மாதிரி நிறைய அறிவிப்புகள்னால இந்த பிஎஸ்யூ செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நல்லா வந்து ரேலி ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டாக் வந்து மிகப்பெரிய ரேலி இல்ல அடுத்த ஷார்ட் ஆஃப் ரேலிக்கு வந்து எது வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா அடுத்த வர கவர்மெண்டோட புது பட்ஜெட். புது கவர்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ண போறாங்க, அதுல கேபெக்ஸ் எப்படி போக போறாங்கன்னா ஆல்ரெடி கேபெக்ஸை கொஞ்சம் குறைக்கிறது வந்து பேசியிருந்தாங்க லாஸ்ட் பட்ஜெட்லயே. அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வராங்களா நியூ கவர்மெண்ட் வராங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அதை பொறுத்து தான் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸோட ரேலி வந்து இனிமேட்டு தீர்மானிக்க போகுது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸா வந்து பார்க்கும்பொழுது சில ரிஸ்க்குகளும் வந்து தென்படுது. ஜூன் 4 வரைக்கும். ஜூன் 4க்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்து தெரியும். ஆல்ரெடி நிறைய ப்ராஃபிட்ல இருக்கவங்க உங்க ப்ராஃபிட்டை எடுக்க கன்சிடர் பண்றது வந்து நல்லதா இருக்கும். ஒன்ஸ் ஜூன் 4 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் எப்படி பேன் அவுட் ஆகும் அதை பொறுத்து வந்து ரெண்டு ஆட் பண்ணலாமா வேணாமா முடிவுக்கிறது கரெக்டா இருக்கும். ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்து இருக்குங்க, அதை மறக்கவே இல்லை. ஆனா அந்த ரேலி எடுத்த மாதிரி அடுத்த ரேலி போறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஆல்ரெடி இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் தெரிவிப்படுத்த விரும்புறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.